அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெய்லர் டியூப் தமிழ் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபர் 30 சைஸ் ப்ளவுஸோட கட்டிங் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நிறைய சப்ஸ்கிரைபருக்கு இந்த ஆர்ம் ஹோல் மெஷர் பண்றத பத்தி டவுட் இருக்கு. ஸோ அத பத்தியும் நம்ம இந்த வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான ஆல்ல வச்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம 30 சைஸ் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ப்ளவுஸோட ஹைட்டு 13 இன்ச்சு, ஷோல்டர் டோட்டல் லென்த்து 12 இன்ச்சு, அப்பர் செஸ்ட் 28.5 இன்ச்சு, மிடில் செஸ்ட் 30 இன்ச்சு, வெயிஸ்ட் ரவுண்டு 24 இன்ச்சு, ஆர்ம் ஹோல் ரவுண்டு 14.5 இன்ச்சு, ஸ்லீவ் லென்த்து 6 இன்ச்சு, ஸ்லீவ் ரவுண்டு 10 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக்கு 6 இன்ச்சு, பேக் நெக்கு 7.5 இன்ச்சு. நம்ம 30 சைஸ் ப்ளவுஸ்க்கு 70லேருந்து 80 பாயிண்ட் அளவுள்ள ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுத்துக்கங்க. ஃபோல்டிங் சைடு வந்து நம்மள பார்த்த மாதிரியும், கரை சைடு நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரியும் ப்ளவுஸ் மெட்டீரியல் அலைன் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் பிசுருக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க. பாட்டம் ஃபோல்டிங்க்கு 1.5 இன்ச்சுக்கு மெஷர்மெண்ட் டேப்பில் மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போடுங்க. நமக்கு ப்ளவுஸோட ஹைட்டு 13 இன்ச் வருது. ஸோ 13 இன்ச்சுக்கு அந்த பாட்டம் ஃபோல்டிங் லைன்லேருந்து ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும் கட்டிங்க்கு ஆரஞ்சில் மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு அதை லைன் போட்டுருங்க. அடுத்து நம்ம ஷோல்டர் மார்க்கிங் பண்ணணும். நமக்கு ஷோல்டரோட டோட்டல் அளவு 12 இன்ச் வருது. 12ல பாதி 6 இன்ச்சு. 6 இன்ச்சுக்கு அந்த ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து வச்சு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கங்க. அதிலிருந்து 1.25 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கங்க. இப்போ ஃபோல்டிங்லேருந்து அது வரைக்கும் அந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க, நமக்கு 4.25 இன்ச் வரும். ஸோ 4.25 தான் நமக்கு ஷோல்டர் அளவு. இப்போ இந்த ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 4.25 இன்ச் வருது. அப்படியே வந்து பேரலா இந்த 4.25 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்குங்க. அடுத்தது ஆர்ம் ஹோல் இறக்கணும். ஆர்ம் ஹோல் இறக்குறது எப்படின்னா, அப்பர் செஸ்ட் வேல்யூ டிவைட் பை 6 போடுங்க. நமக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூ 28.5. 28 6ஆல் டிவைட் பண்ணுங்க. பாருங்க, நமக்கு 4.25 இன்ச் வருது. ஸோ 4.25 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்குங்க. அடுத்தது நம்ம பாடி அளவு வந்து மார்க் பண்ணணும். நமக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூ 28 இன்ச் வருது. 28 4ஆல் டிவைட் பண்ணுங்க. பாருங்க, உங்களுக்கு 7 இன்ச் ஒரு பாயிண்ட் வரும். ஸோ இந்த ஃபோல்டிங் பாயிண்ட்ல இருந்து 7 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கங்க. பாடி லூஸ்க்கு அரேஞ்சில் மார்க் பண்ணிக்கங்க. சைடு எக்ஸஸ் மார்ஜினுக்கு அதுலேருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. அடுத்தது இடுப்பளவு வந்து மார்க் பண்ணணும். நமக்கு இடுப்பளவு 24 இன்ச் வருது. 24 4ஆல் டிவைட் பண்ணினா உங்களுக்கு 6 இன்ச் வரும். ஸோ ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. அதுலேருந்து 1 இன்ச்சு டாட்டுக்காக மார்க் பண்ணிக்கங்க. 1.5 இன்ச்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த சைடு எக்ஸஸ் மார்ஜினுக்காக மார்க் பண்ணதை ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. அடுத்து நம்ம மேல் கழுத்து வந்து மார்க் பண்ணணும். மேல் கழுத்து மார்க் பண்ணுறது எப்படின்னா, அப்பர் செஸ்ட் வேல்யூ டிவைட் பை 12 போடுங்க. நமக்கு அப்பர் செஸ்ட் 28 இன்ச் வருது. 28 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.25 ஒரு பாயிண்ட் வரும். ஸோ 2.25 ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பேக் நெக் வந்து மார்க் பண்ணணும். நமக்கு பேக் நெக் அளவு 7 இன்ச் வருது. ஸோ 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ஃபோல்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க, 2 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வருது. ஒரு 1/4 இன்ச்சு வந்து ஸ்லோப்பிங்காக இன்க்ரீஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் வந்து டிரா பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆர்ம் ஹோல் சைடு ஒரு லைன் போட்டுக்குங்க. மெஷர்மெண்ட் டேப் வச்சு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. பாருங்க, 4.25 இன்ச் வருது. 4.25ல் பாதி 2 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும்
2 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 3 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு 14 இன்ச் வருது. 14ல பாதி 7.25 இன்ச் நமக்கு வரணும். இந்த மாதிரி டேப் வச்சு மெஷர் பண்ணுங்க. 7.25 இன்ச் வருதான்னு சொல்லிட்டு பாருங்க. பாருங்க நமக்கு 7.25 இன்ச் வரணும். பட் ஆனால் நமக்கு 6.25 இன்ச் தான் வருது. ஸோ 1/4 இன்ச் நமக்கு கம்மியாக வருது. இந்த மாதிரி நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு மெஷர்மெண்ட் தப்பாக வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஆர்ம் ஹோல் அளவு ஒரு 1/4 இன்ச்சு இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நமக்கு இங்கிருந்து நமக்கு இந்த அளவு வந்து 4.25 இன்ச் வந்தது. ஸோ ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேலில் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக தான் நம்ம 2 கலரில் டீஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்ம் ஹோல் சைடில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. 1 இன்ச்சுக்கு மெஷர்மெண்ட் டேப் வச்சு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க உங்களுக்கு 4.5.1 வருது. இதில் பாதி 2.25 பாயிண்ட் வரும். ஸோ அதே அளவு இந்த பாயிண்ட்ல இருந்து 2.25 ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் வந்து ட்ரா பண்ணுங்க. இந்த இடத்துல நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த ஒயிட்ல நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறது ஆல்ரெடி நம்ம ஆர்ம் ஹோலை மெஷர் பண்ணோம். நமக்கு கரெக்டாக வரல. இப்போ இந்த பிங்க் கலர் வந்து தான் இப்போ நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம ஆர்ம் ஹோல் அளவு மெஷர் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. நமக்கு 14 இன்ச்சு 14ல பாதி 7.25 இன்ச் வரணும். ஸோ 7.25 இன்ச் நமக்கு வருதான்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க உங்களுக்கு எக்ஸாக்டா 7.25 இன்ச் வருது. ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக வரல அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஆர்ம் ஹோலை ஒரு 1/4 இன்ச்சு இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்கள் மெஷர் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும். அடுத்து நம்ம பேக் டாட் வந்து மார்க் பண்ணணும். நமக்கு இந்த ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த 1 இன்ச்சுக்கு டாட் எடுத்தீங்களா, அது வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க 7 இன்ச் ஒரு பாயிண்ட் வருது. 7 இன்ச் ஒரு பாயிண்ட்ல பாதி உங்களுக்கு 3.5 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுறது எப்படின்னா, மிடில் செஸ்ட் அளவை 4ஆல டிவைட் பண்ணுங்க. பாருங்க உங்களுக்கு 7.5 இன்ச் வருது. ஸோ 7.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. இப்போ இந்த இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க டிஸ்டன்ஸ் உங்களுக்கு 5 இன்ச் வருது. ஸோ 30 இன்ச் சைஸுக்கு 5 இன்ச் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால என்ன பண்ணலாம்னா, இந்த பாயிண்ட்ல இருந்து 1 இன்ச்சுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு 4 இன்ச் வரும். ஸோ 4 இன்ச் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே 1 இன்ச்சு டாட்டுக்கு எடுத்தனால இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே கீழேயும் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு கனெக்ட் பண்ணிடுங்க. நம்ம பேக் சைடு மார்க்கிங் முடிஞ்சது, கட் பண்ணிடலாம். நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட் இதுதான். நீங்க வந்து ஏன் ஆர்ம் ஹோல மெஷர் பண்றது கட்டிங் லைன்ல இருந்து நீங்க மெஷர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த அளவு வந்து உங்களுக்கு இந்த ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு வந்து இப்படி மடிச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அப்போ இந்த பாயிண்ட் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த இடத்துல வரும். ஸோ அங்கிருந்து நம்ம இப்போ மெஷர் பண்ணலாம் பாருங்க. ஏன்னா இந்த சைடு உங்களுக்கு ஸ்லீவ் அட்டாச் ஆகும்போது ஒரு 1/2 இன்ச் உங்களுக்கு ஸ்டிச்சிங் போகும். இப்போ நீங்க மெஷர் பண்ணுங்க பாருங்க.
உங்களுக்கு கரெக்ட்டா வருது பாருங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம கட்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம எடுப்போம். அதே நீங்க ஸ்டிச்சிங் பாயிண்ட்லேருந்து எடுத்தீங்கன்னா, அந்த ஆர்ம் ஹோல் அளவு கரெக்ட்டா வராது. இப்போ உங்களுக்கு ஸ்டிச்சிங் வரும்போது உள் சைடு உங்களுக்கு 7 1/4 இன்ச் கரெக்ட்டா வந்தது இல்லைங்களா? இப்போ நம்ம அவுட்ரு வந்து நம்ம அளந்து பார்க்கலாம். பாருங்க உங்களுக்கு 7 1/4 இன்ச் வருது. ஸோ உங்களுக்கு அவுட்டர் சைடு மெஷர் பண்ணும்போது ரெடி வந்து உங்களுக்கு 7 1/4 இன்ச் வந்துரும். நீங்க ஸ்டிச்சிங் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட்க்கு 7 1/4 இன்ச் இன்னர் சைடு வந்து வந்துரும். அதுக்காக தான் நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம ஆர்ம் ஹோல் வந்து மெஷர் பண்றோம். உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க ஆர்ம் ஹோல் அளக்கிறது, நீங்க வந்து இந்த கட்டிங் பாயிண்ட்லேருந்து மெஷர் பண்ணா தான், உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது அளவு வந்து கரெக்ட்டா வரும். நீங்க இந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட்லேருந்து மெஷர் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு அளவு வந்து தப்பா போயிடும். நீங்க ஃபினிஷிங் பண்ணும்போது அந்த அர்க்காட் பாயிண்ட் கரெக்ட்டா உங்களுக்கு மீட் ஆகாது. இத நல்லா வந்து கேர்ஃபுல்லா வந்து நோட் பண்ணிக்கங்க. இப்ப வந்து உங்களுக்கு இந்த டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அதே மாரி தான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும்போதும், நம்ம ஸ்லீவோட அளவு மெஷர் பண்ணுவோம். நம்ம கட்டிங் பாயிண்ட்ல தான் வந்து மெஷர் பண்ணுவோம். அப்பதான் இந்த பாயிண்ட்டுக்கும், இந்த பாயிண்ட்டுக்கும் உங்களுக்கு எக்ஸாக்ட்டா மீட் ஆகும். நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணும்போது, அத உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்ப நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போறோம். மெட்டீரியல இந்த மாரி 2ஆ வந்து ஃபோல்டு பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட்டு பிசுருக்கு ஒரு லைன் போட்டுக்கங்க. பாட்டம் ஃபோல்டிங்க்கு 1 1/4 இன்ச் மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. நமக்கு ஸ்லீவ் லென்த் 6 1/2 இன்ச் 6 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும், கட்டிங்க்கு வந்து 1/2 இன்ச்ல மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. நமக்கு ஸ்லீவ் ஹோல் ரவுண்டு 10 இன்ச் 10ல பாதி 5 இன்ச் அந்த ஃபோல்டிங் பாயிண்ட்ல இருந்து 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. அதிலிருந்து 1 1/2 இன்ச்சுக்கு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. அடுத்தது நம்ம ஆர்ம் ஹோல் அளவு மார்க் பண்ணணும். நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு 14 1/2 இன்ச் 14 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 7 1/4 இன்ச் அந்த ஃபோல்டிங் பாயிண்ட்ல இருந்து 7 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. அதிலிருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து 1 1/2 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த பாயிண்ட்டையும் இந்த ஃபோல்டிங் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க 6 இன்ச் ஒரு பாயிண்ட் வருது. அதுல பாதி 3 இன்ச் ஒரு பாயிண்ட்க்கு மார்க் பண்ணிக்கங்க. சேம் அந்த 3 இன்ச் ஒரு பாயிண்ட்ட தான் இந்த கட்டிங் பாயிண்ட்லேருந்து எடுத்து மார்க் பண்ணணும். இதான் நமக்கு சென்டர் பாயிண்ட். மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. இந்த சைடு எக்ஸஸ்க்காக மார்க் பண்ணதையும் லைன் போட்டு கனெக்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும், இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிடுங்க. மிட் பாயிண்ட்டையும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிடுங்க. வெளிய ஒரு 1/2 இன்ச் உள்ள ஒரு 1/4 இன்ச் வர மாரி அந்த கர்வ்க்காக மார்க் பண்ணிக்கங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் வந்து டிரா பண்ணிக்கங்க. இந்த மாதிரி கர்வ் டிரா பண்றது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இதே மாரி மெத்தட்ல ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு அளவுகள் மாறாம கரெக்ட்டா வரும். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் அளவு 7 1/4 இன்ச் வருதான்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணலாம். பாருங்க நம்ம இங்கிருந்து கட்டிங் பாயிண்ட்ல இருந்து இத நம்ம மெஷர் பண்ணுவோம். பாருங்க உங்களுக்கு 7 1/4 இன்ச் கரெக்ட்டா வருது. ஸோ இந்த மாரி தான் நீங்க மெஷர் பண்ணி பார்த்துக்கணும். நமக்கு ஸ்லீவ் வந்து மார்க்கிங் முடிஞ்சது. கட் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி உள்ள கவர் தட்டு வந்து கட் பண்ணிடுங்க. நம்ம ஸ்லீவ் வந்து
மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பேக் சைடையும் ஸ்லீவையும் நம்ம வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு இருந்த டவுட் வந்து இப்போ நம்ம கிளியர் பண்ணலாம். பேக் சைடு வந்து எடுத்துக்கங்க. பேக் சைடையும் இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணதையும் நம்ம வச்சு பார்க்கலாம். அந்த அர்காட் பாயிண்ட் கரெக்ட்டா மீட் ஆகுதான்னு பாருங்க. பாருங்க உங்களுக்கு எக்ஸாக்ட்டா மீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்க மெஷர்மென்ட் பண்ணா தான் உங்களுக்கு அந்த அளவு கரெக்ட்டா வரும். இல்லன்னா உங்களுக்கு அளவு தப்பா போயிடும். ஒண்ணு வந்து உங்களுக்கு ஆர்ம் ஹோல் வந்து இறங்கி வந்துரும். சுருக்கம் வந்து அதிகமா வரும். இந்த மாதிரி நீங்க அளவு வந்து எடுத்து பண்ணும்போது, உங்களுக்கு சரியான அளவுல கரெக்ட்டா வரும். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோல 30 சைஸ் ப்ளவுஸோட பேக் சைடும், ஸ்லீவும் எப்படி மார்க் பண்ணி கட் பண்றதுன்னு பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோவ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ரீசன் என்னன்னா, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பொறுமையா சொல்லி தர்றதுனால வீடியோவோட லென்த் அதிகமாகுது. அதனால தான் நம்ம வீடியோவ ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம போடுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. உங்க டவுட் இந்த வீடியோல கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம ஃப்ரண்ட் சைடும் பட்டியும் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.